ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் சாப்பிட்டீங்களாப்பா? இன்றைக்கி நம்ம கோவிந்த வீட்டில் காலையில் என்னென்னு பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு டயலாக்கோடு அது பண்ணலான்ற ஒரு இது. நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லைன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டாம படத்தில் வர ஒரு சின்ன டயலாக்கு. என்றா பசுபதி, உங்கள் அண்ணி இன்னைக்கு என்ன சமைச்சிட்ருக்குறா? சண்டை அதுவுமா? எதுவும் ஸ்பெஷலாக்கும்? அது இல்லைங்கண்ணா, அண்ணி வந்து உப்புமா பண்ணியிருக்காங்கண்ணா, ரவா உப்புமா. அப்புறங்கண்ணா ரவா தோசைங்கண்ணா, அரிசி மாவு கோதுமை மாவு போட்டு ரவா தோசைங்கண்ணா. அதுக்கு கிள்ளி போட்ட சாம்பார் வச்சுருக்குறாங்கண்ணா. இது தாங்கண்ணா காலையில் சண்டே ஸ்பெஷலாக அண்ணி பண்ணியிருக்கிறாங்க. என்றா இது சண்டே ஸ்பெஷலாக அதுவுமா காலையில் ஏதாவது பிரியாணி பண்ணி போடுவான்னு பார்த்தா இப்படி பண்ணியிருக்கிறாளே. என்னடா அவங்க அப்பா அம்மா நம்மளை ஏச்சு போட்டாங்களேடா. 18 பட்டிக்கும் பஞ்சாயத்து பண்ணுற நாட்டாமைக்கு சண்டே ஸ்பெஷலாக அதுவுமா காலையில் உப்புமாவாக பண்ணி வச்சுருக்குறாளேடா. பொண்ணு பார்க்க போயிருக்கும்போது உங்கள் அண்ணியை ஆஹா ஓகண்டாங்களாடா. என்னங்கண்ணா சொன்னாங்க, என் பொண்ணுக்கு காடை பிரியாணி செய்ய தெரியும், கவுதாரி பிரியாணி செய்ய தெரியும், சமைக்கிறதுல வல்லவ நல்லவ, அவள் குழம்பு வச்சாண்டா 18 பட்டிக்கு மேலேயே மணக்கும்னு சொன்னாங்களேடா. கடைசியில் எதுவுமே செய்யாமல் ஒன்றும் தெரியாதவளை ரவா கிண்டவளை பிடிச்சி கட்டி வச்சிட்டாங்களேடாடா. 18 பட்டிக்கு நான் பஞ்சாயத்தார்னு எப்படா நாட்டாமன்னு வெளியே சொல்லிக்கிறது? எப்பா என்ன விட்றா சாமி, இந்த ரவா உப்புமாவை நீ சாப்பிட்டுக்கிட்டு மிச்சம் மீதி இருந்தால் நம்ம கணக்கு பிள்ளைக்கு கொடு. அப்புறம் நாட்டாமையை தேடி வர்றவங்களுக்கு பாதி பங்கு கொடுத்துரு. நான் வெளியில் எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்கிறேன்டா. அந்த ஒரு நாளாவது உங்கள் அண்ணிக்கிட்ட நான் இப்படி சொன்னேன்னு சொல்லிக்கிறாத. உப்புமா வாழ்க, ரவா தோசை, கிள்ளி போட்ட மிளகு சாம்பார் வாழ்க. சரிங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ உப்புமாவா இல்லை ரவா தோசை அவங்களுக்கு எது பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இது தான் சாப்பாடு, ஓகேங்களா? சண்டே நீங்கள் நல்லா இந்த நாளை என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி திருமண நாள் பிறந்தநாள் கொண்டாடுற அனைவருக்கும் இந்த நாட்டாமையின் சார்பாக பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.